ஒரு வாரம் தமிழுக்கு காலேஜ் லீவு வருது. அந்த ஒரு வாரத்துல ஃபுல்லா கார் ஓட்ட கத்துக்கிட்டு, அடுத்த வாரத்துல மதுரைக்கு போறதா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க தமிழ். ஆனா ஊர்ல திடீர்னு ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால ஒரு வாரம் டிரைவிங் கிளாஸ் லீவ் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தமிழால காரை கத்துக்கவே முடியல. டிரைவிங் கிளாஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஊர் ஃபுல்லா ஒரே பொருளியா இருக்குது, தயவுசெய்து நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. வெக்ஸ் ஆகி தமிழ் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அம்மாச்சி என்ன பண்றதுனே தெரியாம சேதுவுக்கு ஃபோன் பண்றாங்க. சேது, இந்த மாதிரி தமிழுக்கு ஒரு வாரம் காலேஜ் லீவ் இருக்கு, இந்த ஒரு வாரத்துல நல்லா கார் கத்துக்கிட்டு அடுத்த வாரத்துல மதுரைக்கு போறதா பிளான் பண்ணி வச்சிருந்தா தமிழ். ஆனா இப்ப வேற ஒரு வாரம் டிரைவிங் கிளாஸ் லீவ் விட்டாங்களாம். அவ என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. நீ வந்து தமிழ் கொஞ்சம் கார் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு அம்மாச்சி கேட்கறாங்க. உடனே சேது தயங்கிக்கிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாச்சி கிட்ட, சரி அம்மாச்சி நான் வரேன், அவளை ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தமிழ், அம்மாச்சி எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, அவங்களாம் எதுக்கு எனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தமிழ் வந்து கத்துறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தமிழை வர சொல்லிட்டேன், நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்றாங்க. இங்க வந்து தமிழை கூப்பிட்டுக்கிட்டு சேது வந்து கார் சொல்லி கொடுக்க கிளம்புறாரு. கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பத்திலேயே, இங்க பாருங்க, இந்த கார் சொல்லி கொடுத்த உடனே நான் காசு கொடுப்பேன், அந்த காசை வாங்கிக்கணும், அந்த காசை நீ வாங்கலன்னு சொன்னீங்கன்னா இப்பவே விட்டுருங்க, நான் அந்த அண்ணங்கிட்டே நான் கார் ஓட்ட கத்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. ஐயோ, இவ கார் ஓட்ட சொல்லி கொடுக்கறதுக்கே காசு தரேன்னு சொல்றா, இன்னும் நம்ம தான் கார் வாங்கி கொடுத்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாரு சேது. சேது கார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் சேது கார் சொல்லி கொடுறத பாக்குறாரு. பக்கத்துல பார்த்தா தமிழ். ஐயோ, இவன் என்ன தமிழுக்கு கார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், இவன் ஏதோ கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு ஓகேன்னு சொன்னோம், இப்ப பார்த்தா நேரா வந்து இங்க கார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு ராஜாங்கம். உடனே ராஜாங்கம் கிட்ட போய், சேது நீ கார் சொல்லி கொடுக்கறதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா இது மட்டும் ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஏற்கனவே அங்க புகஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் உன்னை நாசம் பண்ணிடுவாங்க பாத்துக்கோ அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. இல்லப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, ஏற்கனவே அவள் டிரைவிங் கிளாஸ்ல தான் கத்துக்கிட்டு இருக்கா, ஆனா இப்போ ஒரு வாரம் டிரைவிங் கிளாஸ் லீவ்ன்றதுனால தான் என்ன அம்மாச்சி வர சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், இனிமே நான் வரமாட்டேன்ப்பா, பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் கோயிலுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்களும் பாத்துறாங்க. என்னம்மா, சேது தமிழுக்கு கார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு போல. ஆமா, கார் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அவன் தான் இந்த காரையே வாங்கி கொடுத்துருப்பான், சரி இப்ப சொல்லி கொடுக்கவும் வந்துட்டானா. உடனே சாவித்திரியும் தாமரையும், இந்த விஷயத்த முதல்ல போய் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு நம்ம அதுல குளிர் காய வேண்டியதுதான் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் கிளம்புறாங்க.